என்ன ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜோட பேட்டிங் தான். அவர் வந்து பேட்டிங் ஒன்னெல்லாம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 230 240 அடிச்சிடலாம். இந்த ரன்ஸ் வந்து பத்தாது. நம்ம கிரவுண்டுக்கு இது ஓகே, மற்ற கிரவுண்டுக்கு இது ஸ்பின் எடுக்குமா, பவுலர் சீம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்கோட பேட்டிங் தான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். கிரெடிட்ஸை கொடுக்க வேண்டியது யாருக்கு? சிஎஸ்கே பவுலர்ஸுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம தான் வந்து சிஎஸ்கே பவுலிங் யூனிட் வந்து வீக்கு, ரொம்ப இதுவாக இருக்கு அப்படி இப்படின்னு பேசுவோம். பட் இன்னைக்கு அவங்க தான் நின்னாங்க. என்னன்னா ஆர்சிபி அங்க நல்லா பண்ணுகிறாங்க. அந்த தற்கொலை ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல அங்க இங்கன்னு சுத்தி நாங்க மாசு கிளாஸ் கப் அடிங்கடா. அது என்ன அடிங்க? ஒரு சீனியாரிட்டிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, 5 கப் அடிச்சவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்ல. இப்போ ஆர்சிபி போன வருஷம் பஸ் வந்தது, யாராச்சும் சிஎஸ்கே பேன் போயிட்டு சிஎஸ்கே சொல்லிட்டு அசிங்கப்படுத்தணுமா? போன இப்போ ஆர்சிபில நடக்கும்போது அவ்வளவு ஃபேமஸ் அன்பத்தை கேக்குறீங்க. சிஎஸ்கே பஸ் வரும்போது எதுக்கு அது மாதிரி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் வயிறு எழுந்தீங்க, என் பக்கத்துல ஒருத்தன் கத்தினுக்குறான் சிஎஸ்கே தோக்கம், ஏன் அப்படி வெம்புறீங்க? எதுக்கு வரீங்க? டிஷர்ட் போட்டு ஏன் வரீங்க? ஜாலியா மேட்ச பாத்துருப்போம். நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சுது தன்மை மேட்ச். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே வந்து டாஸ் தோத்ததுல இருந்தே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எங்க இவங்க பேட்டிங்ல சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இங்கதான் சஞ்சு சாம்சன் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறார். ருத்துக்கு வந்து ஃபார்ம் சரியா இல்ல, நம்மளே அடிச்சு ஆரம்பிப்போம்னா அவர் நல்லா ஆரம்பிச்சாரு. அவரோட குட் ஸ்டார்ட்னால ஒரு பாசிட்டிவ் சைன் இருந்தது. ஒரு சைட்ல ருத்ராஜ் வந்து கொஞ்சம் லைட்டா டிசப்பாயின்மெண்ட் அவரோட பேட்டிங்ல. அவர் போனதுக்கு அப்புறம் ஆயுஷ் மாத்திரன்னு கண்டினியூ பண்ணுது. இது எல்லாம் அமைஞ்சது காரணம் ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சனோட நல்ல இனிஷியல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்படியே போக போக மேட்ச் வந்து கரெக்டா நம்ம கைக்கு வந்து அமைஞ்சது. உண்மையா சொல்லணும்னா ஒரு 10-15 ரன் வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் இருந்தோம். ஒரு 200 ஆச்சு அடிச்சாதான் நம்மளால வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும்னு இருந்துச்சு. கிரெடிட்ஸை கொடுக்க வேண்டியது யாருக்கு? சிஎஸ்கே பவுலர்ஸுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம தான் வந்து சிஎஸ்கே பவுலிங் யூனிட் வந்து வீக்கு, ரொம்ப இதுவா இருக்கு அப்படி இப்படின்னு பேசுவோம். பட் இன்னைக்கு அவங்க தான் நின்னாங்க. 100 அஹமதை டிராப் பண்ணிடுங்கன்னு எவ்வளோ பேர் வீடியோஸ் போட்டாங்க. நான் சொன்னேன் 100 அஹமது ஒரு 4 மேட்சுக்கு நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பட் அதே 100 அஹமத் தான் இன்னைக்கு தேவையான நேரத்தில் கரெக்டாக ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு சிஎஸ்கேவும் ஜெயிச்சாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் சைன் சிஎஸ்கே சைடில் தெரியுது. பேட்டர்ஸ் நல்லா வந்துட்டாங்க, பவுலர்ஸ் இப்போ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு இருக்கிறது ஒரே குறை தான், அது என்னன்னா ருத்ராஜோடைய ஃபார்ம். ருத்ராஜ் ஃபார்ம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா சிஎஸ்கே அடுத்த லெவலுக்கு போயிடும். இல்லை ப்ரோ, ருத்ராஜுக்கு ஓப்பனாக பேசணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில டைம் ஒரு சில விஷயம் படலைன்னு வச்சுக்கோங்களேன், அது படாது. அது அந்த ஒரு இதுல கான்சியஸ்லேயே நம்ம இருப்போமா, ஐயோ நமக்கு லக் இல்லைன்னு அந்த ஒரு இதுல இருப்போமா. ஸோ அதனால நமக்கு ஈஸியா வர ஒரு சில விஷயங்களையும் வந்து விடுறோம். இப்போ நீங்க ருத்ராஜோட பேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஸ்டைலு, குவாலிட்டி, அவர் பிக் பண்ற ஷாட்ஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா எங்க அதை விடுறாரு அப்படின்னா அந்த பேட் வச்சு ஒரு ஹிட் பண்றாருல, அந்த இடத்துல அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து போயிடுது. ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ டீம் வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ரீக் வந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த இன்னும் 2 கேம் வின் பண்றாங்க அப்படின்னா ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்துறாரு. ஏன்னா ஓகே டீம் இப்போ ப்ரெஷர்ல இல்ல, இப்போ நான் என்னோட கேமை கொடுக்க முடியும்ன்ற ஸ்டேஜ் வரும்போது ருத்ராஜ் கொஞ்சம் நல்லா ஆடுவாரு. ரன்ஸ் வந்து போதுமானு கேட்டா கிடையாது. பட் என்ன இப்போ ஃபுல் வந்து யங் கோர். இப்போ நீங்க மற்ற டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த டீமுமே வந்து அந்த பேட்டிங் ஆர்டர்ல பெரிய சேஞ்ச் எல்லாம் இருக்காது. 1-2 சின்ன சேஞ்சஸ். இப்போ நீங்க டெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள கரெக்டா டேவிட் மில்லர் தேவைன்னு கொண்டு வந்தாங்க, நிதிஷ் ராணாவை ட்ரை பண்ணாங்க, ஒழுங்கா இல்லைன்னு வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ 1-2 சேஞ்சஸ் தான் மற்றவங்களோட பேட்டிங் பிளேயிங் லெவல்ல இருக்கும். பட் நம்ம பேட்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. புதுசா பிரசாந்த் வீரை இறக்குனாங்க, கார்த்திக் சர்மாவை இறக்குனாங்க, சர்ஃப்ராஸ் கான் புதுசு, சஞ்சு சாம்சன் புதுசு. ஸோ நிறைய புது பிளேயர்ஸ் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வேணும். ஈவன் தோ ப்ராக்டிஸ் செஷன்லாம் போய் நல்லா பண்ணாலுமே அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு இவரோட பிளஸ் மைனஸ் என்ன, சஞ்சு முன்னாடி ஆடுறாரு அவரோட பிளஸ் மைனஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்த வர பேட்டர்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் இந்த சீசனா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் சீசன் வந்து 100 அஹமத் நல்லா பண்ணாரு. அதுக்கான ரீசன் என்னன்னா சிம்பிள். லாஸ்ட் டைம் வந்து அவர் நல்லா பண்ணதுக்கான காரணம் வந்து ஒரு பக்கம் அஸ்வின், இன்னொரு பக்கம் ஜடேஜா. இவங்க 2 பேர் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அஸ்வின் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருப்பாரு. பட் ஜட்டு வரும்போது ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஜட்டு வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது, எல்லா மேட்ச்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்ற பவுலர் கிடையாது. ரன்ஸ் வந்து டைட் பண்ணுவார். அவர் டைட் பண்றது 100 அஹமதுக்கு அட்வான்டேஜா போய் விக்கெட் விடும். ஸோ இந்த சீசன் ஆரம்பிக்கிற ஒரு 2 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஸ்பின்னரோட தான் போனோம். பிரசாந்த் வீர் இருந்தும் ஸ்பின் ஆப்ஷனா ட்ரை பண்ணல, மேத்யூ ஷாட் இருந்தும் ஸ்பின்னரா ட்ரை பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அகில் ஹுசேனை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. உள்ள கொண்டு வந்தோடனே அகில் ஹுசேனோட ஓவர்லாம் பாத்தீங்களா, ரன்ஸை கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ அகில் ஹுசேன் அந்த சைட் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் இங்க 100க்கு விக்கெட் கிடைக்குது, கண்டினியூஸா விக்கெட் எடுத்தாரு. ஸோ அகில் ஹுசேன் உள்ள வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வரும்போது 100க்கு ப்ரெஷர் கம்மியாகுது. அவரோட நேச்சுரல் கேம் வந்து கொடுக்க முடியுது. அவ்வளவுதான், இது பிடிச்சிட்டாரு. இப்போ அவங்க சக்சஸ்ஃபுல் காம்போவும் பிடிச்சிட்டாங்க, போக போக நல்லா பண்ணிடுவாங்க.
இல்ல இப்போ உருவில்ல பொறுத்த வரையுமே நம்ம பேசலாம். உருவில் வந்து டிசர்விங் பிளேயர் தான், பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா இருக்கணும். பட் தி திங் இஸ் இப்போ எம்எஸ் வந்தாலே இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ஐடியால இருக்காங்கன்னா, இப்போ 11 செட் ஆயிடுச்சு. இப்போ எம்எஸ் வந்தா சர்ஃப்ராஸை தான் வெளில அனுப்பணும். சர்ஃப்ராஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை ஏன் இப்போ வெளில அனுப்பணும்? ஸோ நம்ம இருக்கிற லெவன்ல தலை உள்ள வரத்துக்கே நம்ம ஒரு ஆளை வெளில அனுப்பணும், அதுவே வேண்டான்றோம். அப்போ உருவில் வரத்துக்கு யாரையுமே அனுப்ப முடியாது. அன்லஸ் ஆர் அன்டில் இப்போ சர்ஃப்ராஸ் கான் வந்து எப்படி போறாரு, அவரோட அடுத்த கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபெயில் ஆகுறாரு, ஒழுங்கா ஆடல அப்படின்னா ஆப்வியஸா உருவில் தான் உள்ள வருவார். அப்பயுமே தலை வந்து செகண்டரி தான் வச்சுப்பாங்க. ப்ரோ சிம்பிளா சொல்லணும்னா இப்போதைக்கு இருக்க லெவனு பெர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சு. அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டா இருக்கட்டும், பேசஸா இருக்கட்டும், எல்லாமே செட்டு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் உள்ள வந்தா அது 50-50 கால் தான். ஸ்பென்சர் ஜான்சன் வந்து உங்களுக்கு பத்திரானா மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான விக்கெட் டேக்கர், ஆஹா ஓஹோ பவுலர்லாம் கிடையாது. டீசெண்டா பண்ணுவாரு. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. உள்ள வந்தா நல்லா தான் போகும். ஆனா அவரே வந்து ஒரு இன்ஜுரியிலிருந்து வராரு அப்படின்னும் போது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருப்பாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நான் திருப்பி ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சிஎஸ்கே ஸ்பென்சர் ஜான்சன் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்ப அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் இந்த காம்பினேஷன் செட் ஆகி நீங்க இன்னொரு 2 கேம் ஜெயிக்கிறீங்கன்னா இந்த 11ஓடே போங்க, எந்த சேஞ்சஸுமே பண்ண வேணாம். எம்எஸ்சிக்கே நம்ம பாக்குறோம் அப்படின்னா மற்ற பிளேயர்ஸுக்கு பாக்குறது வந்து கொஞ்சம் வேலிடாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்கா சொல்லணும்னா டீமோட பெஸ்ட் பேட்டர் அப்படின்னா அது ருத்ராஜ் கெய்க்வாட் தான். ஓகேவா, சஞ்சு நல்லா பண்றாரு, ஆயுஷ் நல்லா பண்றாரு. பட் நீங்க சிஎஸ்கே டீம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் தி இயர்ஸ், இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் தான் பயங்கரமான ஒரு பேட்டர் இருந்திருக்காரு. இப்ப அவரு ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு அப்படின்றதுனால நம்ம பேக் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு இதுவாகவும் இருக்காது. இப்போதைக்கு அவரை உள்ள வச்சுக்கிட்டு சஞ்சுவுக்கும் ஆயுஷ் மத்ரேக்கும் நம்ம ஓப்பனிங் பேரா கொடுத்துட்டு 1 டவுன்ல இறக்கி விட்டா மேபி அவர் இந்த ஆங்கர் கூட பண்ணிட்டு போட்டோம். இந்த சீசன் நம்ம அப்படியே ஃபுல்லா அவரை வந்து ஒரு அடிக்கவும் வேணாம். கப் அடிக்கும் போதெல்லாம் அவரோட ரன்ஸ் நமக்கு தேவையா இருந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயா விட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் அவரே ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் வந்துருவாரு. நம்ம ரொம்ப ப்ரெஷர் போடுறோம்னு நினைக்கிறேன் ருத்து மேல. ஆப்வியஸா சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய டீமுக்கு வந்து கேப்டன்சி பண்ணும்போது அந்த ப்ரெஷரே பயங்கரமா இருக்கும். பிளஸ் நம்மளும் வந்து அவரை இந்த டைம்லாம் போட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் அடிச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ ருத்து ஆடட்டும். நம்பர் 3ல ஆனா இப்ப இருக்க ஃபார்முக்கு சொல்றேன், அவர் நல்லா வந்துட்டாருன்னா ஓப்பனிங்கே பண்ணிட்டோம். சஞ்சு ருத்து காம்போ பயங்கர பிளாஸ்டா இருக்கும். இப்போ ஆயுஷ் வந்து உங்களுக்கு பவர் பிளேயர்ல வரது என்னன்னா மேக்ஸிமைஸ் பண்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கல்ல என்ன பண்ணாருன்னு. ஸோ அது அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா. இவ்வளோ சீக்கிரத்துல வந்து நம்ம வந்து பிளே ஆஃப் போவாங்களா இல்லையான்னு எடுக்கிற கால் கொஞ்சம் கஷ்டம் தான். இருக்க டீம் நல்லா இருக்கு. பட் பவுலர்ஸ் இன்னும் இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அதை அப்படியே பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் போவாங்க. மேட்ச் ரொம்ப சூப்பராகவே போச்சு. பவுலிங் யூனிட்டுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அதே மாதிரி சிஎஸ்கே பேக் வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாடுறதுன்னு ஒன்று இருக்கும். அது பக்காவா பண்ணாங்க. நூர் அகமதும் சரி, அகில் ஹுசைனும் சரி, அவங்களோட காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. எங்கெங்க கொடுக்கணும்னு, எந்தெந்த ஓவரில் 2 பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லாவே கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. என்ன ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜோட பேட்டிங் தான். அவர் வந்து பேட்டிங் நல்லா பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 230-240 அடிச்சிடலாம். இந்த ரன்ஸ் வந்து பத்தாது. நம்ம கிரவுண்டுக்கு இது ஓகே, மற்ற கிரவுண்டுக்கு இது ஸ்பின் எடுக்குமா, பவுலர் சீம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டிங் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சா கூட டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க மிகப்பெரிய மைனஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டிங் மட்டும்தான். அதே மாதிரி ஃபீல்டிங்ல வந்து கேச்சஸ் வந்து ட்ராப் பண்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துட்டாங்க ஓகே, பட் போன மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. இந்த வாட்டி 2 கேட்ச் ட்ராப் பண்ணிருக்காங்க. இதே மாதிரியே போச்சுன்னா மற்ற சீசன் ஏதாவது ஒரு பேட்டர் ரெண்டா கூட அந்த ரன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம நிறைய மேட்சஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஏதாவது ஜெயிக்க வேண்டிய மேட்சை ஒரே பிளேயர் கேட்ச் விட்டதுனால அவங்க கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜெயிச்சுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேட்சஸ் விடக்கூடாது, ஃபீல்டிங் நல்லா பார்க்கணும். அதே மாதிரி சீன்ஸ் வந்து நல்லா போடணும். இன்னும் அதுதான் தெரியல. ஏன்னா எம்எஸ் இப்போ உள்ள வந்தாருன்னா இப்பதான் நம்ம கரெக்டான பிளேயிங் லெவல் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து உருவில் பட்டேலும் வெளில உட்காந்துருக்காரு, எம்எஸ் தோனியும் வராருன்னா யார் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் டோனி வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர்ல எப்பவுமே வச்சிருக்கணும். ஏன்னா எப்ப டஃப் சிச்சுவேஷன்ஸ்ல அவர் வந்து நமக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியும். இப்போ சிஎஸ்கேல சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா 50-4 இருப்பாங்க. அந்த நேரத்துல இருந்து வந்து அவர் 180-190 கொண்டு போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம டோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி இருக்கு. ஸோ அந்த இன்ஜுரியை நம்ம கன்சர்ன் பண்ணி அவரை இம்பாக்ட் பிளேயர்ல வச்சு யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா போதும். ஆமா, அதான் கெய்க்வாடோட கேப்டன்சி நல்லா கொண்டு போறாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பவுலிங்கும் பேட்டிங்லயும் வந்துட்டு அவர் கரெக்டா பண்ணணும். அவர் கரெக்டான பேட்டிங் பண்ணிட்டாலே போகும். சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மா பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 2 மேட்ச் இதோட விட்டுறணும். ஜெயிச்சிட்டோம், ஆமா கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோம். இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மற்ற மேட்சஸ் நம்ம விளையாடும் போது கரெக்டான பிளேயிங் லெவல் சூஸ் பண்ணா கரெக்டா நமக்கு பிளேயிங் லெவல் வந்திருக்கு. அதே பிளேயிங் லெவலில் கரெக்டா த்ரூ அவுட் கொண்டு போய் கெய்க்வாட் ஃபார்முக்கு வந்துட்டாருனாலே போதும், சிஎஸ்கே கன்ஃபார்மா பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க.
ஈஸி வின்னே சொல்ல முடியாது இது வந்துட்டு பாத்தீங்கன்னா. ஏன்னா போன மேட்சே வந்துட்டு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கப்ஸ் இருந்தா மேட்சே முடிச்சிருப்போம், அந்த மாதிரி தான் போச்சு. இந்த தடவை நூர் அகமது ஒழுங்கா போட்டதுனால கரெக்டா வந்துச்சு, நமக்கு ஸ்பின் வந்து நல்லா எடுக்குது பழைய மாதிரி. ஸோ இதை விட இது வந்து ஈஸி வின்லாம் நம்ம சொல்லவே முடியாது, கஷ்டமான வின் தான். ஏன்னா 30 ரன் வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம், ஒன்றும் இப்போ ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு 2 பேட்ஸ்மேன் நின்று இருந்தாங்கன்னா அவங்களும் அடிச்சு ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஈஸி வின்லாம் கிடையாது, இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் எல்லா 3 ஃபார்மெட்லயுமே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயத்திலுமே, அதாவது பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3த்தையுமே கரெக்டா பண்ணணும். கன்ஃபார்மா இதே ஃபார்மோட கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா, பிளஸ் ருத்ராஜ் கேக்வாடோட ஃபார்ம் வந்துருச்சுன்னா கன்ஃபார்மா பிளே ஆஃப்ஸ் போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம எப்படி இருந்தாலும் டாஸ் தோத்துரு வருவாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம், அதிக ரன் ஸ்கோர் பண்ணணும். 240, 250 இஸ் மஸ்ட். ஏன்னா அவங்களுக்கும் பவுலிங் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் பேட் கமிங்ஸ் வந்தாலும் ரொம்ப இதுவா போவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும், பவுலிங் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். கரெக்டான பிளேயிங் 11, கரெக்டான 11 பேருமே ஒழுங்கா ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா கன்ஃபார்மா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இதை வந்து நம்ம இந்த மேட்சோட விட்டுறணும். அடுத்த மேட்ச் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஜெயிக்க பார்க்கணும். இது ருத்ராஜ் கேப்டன்சி நல்லா பண்ணியிருந்தாரு, ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. பிளஸ் ஓப்பனிங்ல வந்து எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் வந்து நமக்கு மிஸ் ஆச்சு. ஏன்னா போன மேட்ச்ல பவர் பிளேயர்ல 60 ரன்ஸ் ருத்ராஜ் வந்து அவ்வளவு ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ இந்த மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்சிலேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு பேட்டிங் நல்லா தான் இருக்கு, லிட்டலா இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் இங்க இந்த பிட்ச் வச்சு ஒன்றும் நம்மளுக்கு வந்து சன்ரைசர்ஸ் கூட மேட்ச் இருக்கு, அங்கதான் நமக்கு ரியல் பவுலிங்கே டெஸ்ட் ஆகும். ஏன்னா ஃபிளாட் ட்ராக்ஸ். இல்ல பஞ்சாப்னா நம்மள போட்டு மெரிச்சிட்டாங்கண்ணா, இவ்வளவு ரன் வச்சு நம்ம இன்னும் பெட்டர் பண்ணணும்ண்ணா. ஒரு விஷயம் பெட்டர் பண்ணா சிஎஸ்கே நல்லா ஜெயிக்கலாம்னா என்ன சொல்றீங்க? டெத் ஓவர்ஸ் நல்லா ஆக்சிலரேட் பண்ண கத்துக்கணும், அவ்வளவுதானா. நம்ம வந்து ஸ்லோ ட்ராக் வந்தா நமக்கு பிளஸ் பாசிட்டிவ். ஏன்னா இது டிவை படு ஸ்டேடியம் டெல்லியில வந்து நம்ம ஸ்லோ ட்ராக் கொடுத்தா நம்ம அசால்ட்டா வின் பண்ணிடலாம். இன்னும் கொல்கத்தா விக்கெட்ல வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்போ அந்த மேட்ச் வரும்போது நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம். ஏன்னா சூரிய நாராயணும், வருண் சக்கரவர்த்தி அந்த விக்கெட்ல நல்லா பண்ணிருக்காங்க. இல்லண்ணா இல்ல சூப்பரா வச்சிருக்காங்க ப்ரோ. இந்த மேட்ச்ல வந்து ருத்ராஜ் வந்து நல்லா பிளான் பண்ணி கலீல் அந்த 100 பேரும் சூப்பரா போட்டாங்க. அதுதான் வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறது ஒரு காரணம் இருந்துச்சு. இல்ல மேட்சுக்கு வந்து ரன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கணும். பட் என்னன்னா இப்போ நடந்த மேட்ச்ல இந்த பவுலிங் சூப்பரா இருந்தனால மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆமாமா ஆமாமா கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச்ல பார்த்தா இன்ஜுரி கொஞ்சம் ஆயிடுச்சு, நமக்கு கலீல் அவருக்கு ஆயிடுச்சு. அண்ட் எப்படியும் நம்ம 4வது ஓவர் ஆனதுனால கொஞ்சம் தப்பிச்சோம், இல்லைன்னா கொஞ்சம் இந்த மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். நல்லாதான் இருக்கு ப்ரோ. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, அதனாலதான் இந்த மேட்ச் தோக்குறதுக்கு காரணம் ஆயிடுச்சு. ஃபைனலே போவோம், ஃபைனல் போயிட்டு அப்போ வந்து தூக்குற போறோம், அதுதான் நம்ம தூக்க போறோம். ஸோ 2026 IPL பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டிவிகே. சரிங்களா ப்ரோ? மேட்ச் செம்மையா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலா வந்து நமக்கு பர்ஃபெக்ட் 11 செட் ஆயிருக்கு ப்ரோ. கம்பேர் டு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நம்ம பேக் டு பேக் லாசஸ்னாலும் நம்ம சேப்பாக்ல 6 தடவை கண்டினியூஸா தோத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் மேட்ச் கம்பேக் கொடுத்தோம். லாஸ்ட் இயர் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், கேகேஆர் கூட 103, அது சொல்ல தேவையில்ல. பட் ஆனா இன்னைக்கு வந்து அது பர்ஃபெக்டா கம்பேக் கொடுத்துருக்கு சிஎஸ்கே. முக்கியமா நமக்கு 11 பர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சு ப்ரோ. உண்மையாலுமே வந்து 100க்கு இன்னொரு ஸ்பின் தான் எப்பயுமே சப்போர்ட் ஆகும் ப்ரோ. அந்த மேட்ச்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. அகில் ஹுசேன் கூட சப்போர்ட் பண்ணா அகில் ஹுசேன் 2 விக்கெட் எடுத்தாருன்னா இவர் 3 விக்கெட் எடுக்கிறாரு. பவுலிங் ஸ்ட்ராங்கா தாங்க மீன்ஸ் இப்ப வந்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி 11 செட் ஆயிருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட் தான் சொல்லுவேன், 220. பட் ஆனா இன்னைக்கு பிச்சு வேற மாதிரி இருந்தது. ஆக்சுவலா 190 அடிச்சா கேகேஆரோட ஸ்பின் ஓவர்ஸ் நம்ம அட்டாக் பண்ண முடியல, முக்கியமா சுனில் நரேன். அதே மாதிரி நம்மளும் பக்காவா போட்டோம். ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த மேட்ச் ஒரு மேட்ச் மாத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜிடி கூட அடுத்த மேட்ச் இங்க ஆடுவோம் எலெக்ஷனுக்கு அடுத்த 2 டேஸ்க்கு அப்புறம். ஸோ எனிவே சிஎஸ்கே ப்ரோ உண்மையாலுமே இந்த 2 மேட்சஸ் நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ. ஆனா பட் என்ன வெளிப்படையா சொல்லணும்னா அவர் ஃபார்முக்கு வரணும். ஏன்னா ஓப்பனிங்ல மற்ற டீம் எல்லாமே செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ருத்ராஜ் கம் நம்ம முக்கியமா நீங்க ஃபார்முக்கு வந்தா நம்ம டீம் இன்னும் ஒரு 30 ரன்ஸ் 40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிப்போம். ஸோ உங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். நீங்க எப்போ ஃபார்முக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த மேட்ச்ல இருந்து. சிங்ஜிக்கு இன்னும் நிறைய ஓவர் கொடுத்துருக்கலாம். எக்ஸலன்ட் பவுலர் இஸ். பவுலிங் யூனிட் சிங்ஜிக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஐ திங்க் இஸ் கமிங் அப் வெரி வெல். இட் இஸ் வெரி குட். லைக் இது நார்மல் மேட்ச் மாதிரி தான் இருந்தது. மேபி ஐ திங்க் யூ வில் கம் அப் ப்ரோ. 6th கப் லோடிங் ப்ரோ, வேற எதுவும் சொல்ல. கம்பேக் ப்ரோ, இதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயிக்கிறது பாக்குறோம் ப்ரோ. ப்ரோ கப் லோடிங் அப்படின்னா ப்ரோ இந்த இத்தனை நம்பிக்கை இல்ல. உண்மையிலே வந்து கம்பேக் கொடுத்துறான்.
ப்ரோ அடுத்த 5 மேட்ச் தொடர்ந்து 50 அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ரோ. தலை வந்துச்சு ஸ்டேடியத்துல தலை வந்துட்டாலே அவர் வந்து கண்டினியூஸா 50 அடிப்பாரு. நோ சான்சஸ் ப்ரோ. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. ஓகேங்களா, கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் தலை வருவாரு, கேக்வாட் 50 அடிப்பாரு. வேற லெவல் ப்ரோ, செம கம்பேக் உண்மையிலே. ஓகே தான் ப்ரோ. அது எப்படி சொல்றது, அதாவது இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா போன மேட்ச் வின்னு கண்டினியூஸா 3 வந்து லாஸ்ல இருந்தோம். இப்போ இந்த மேட்ச் வின் பண்ணதால அந்த ஒரு ஃபார்ம் தான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருமே கான்ஃபிடன்ட் தான் ப்ரோ. அதான் ப்ரோ இருந்தது. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்வத்தோட வந்தேன், பட் தோத்துட்டாங்க. 2 மேட்ச் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் முன்னாடி அதுக்கப்புறம் கேப் நிறைய இருந்தனால பவுலிங் யூனிட் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ 2 மேட்சும் வந்து பவுலிங் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. கெய்க்வாட் ஃபார்ம்ல இல்லைன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்க ப்ரோ. சஞ்சுவும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ இப்போ ஆயுஷ் மாத்திரையும் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாரு. சர்ஃப்ராஸ் கானும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் பத்தாது. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 200+ எல்லாரும் அடிக்கிறாங்க. நம்மளும் 200+ அடிக்கணும். அடிச்சாதான் பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியும். புரியல, எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. 3 விக்கெட் எடுத்தாரு, நல்லா இருந்தது. கண்டிப்பா போவாங்க ப்ரோ. இந்த வருஷமும் கப் அடிப்பாங்க. இப்போ என்னன்னா, அப்ப இதுக்கப்புறம் இந்த சிஎஸ்கே ஆர்சிபி அந்த மாதிரிலாம் இல்லையா? இல்ல, அது எப்படி கொடுக்கலாம். ஆனா இப்ப அவங்க மேட்ச்ல வந்து நம்ம வந்து வீணா பேச வேணாம் நான் பாக்குறேன். அவ்வளவுதான், புரியுங்களா? ஒரு ஜென்ரல் ஃபேனா இருந்துட்டு நல்லா விளாட்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க எப்போ தோக்குறாங்களோ அப்ப நம்ம பேசிக்கலாம். எதுக்கு இதுதான் நான் வேணான்றது. நானும் சரி நம்ம வீரன் வந்து திருந்திட்டாரு, நல்லா பேசுறாரு அப்படின்னு பார்த்தா தோக்கும் போது இப்போ ஓகே. அப்ப இன்கேஸ் இன்னைக்கு ஜெயிக்கும் போச்சுல பாராட்டணும், தோக்கும் போச்சுல நம்ம தட்டி கொடுக்கணும். தட்டி கொடுக்கணும், ஏன்னா அவங்க அப்படிதான் நம்மளுக்கு பண்ணாங்க. அப்படி சொல்லலையே. ஜெயிக்கிறப்போ தட்டி கொடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், சஞ்சு சாம்சன் கலட்டு அது ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. போன மேட்ச் அவர் நல்லா விளையாடாரு, ஸோ அப்ரிஷியேட் பண்ணேன். இதுதான். ஸோ நான் ஒரு ஜென்ரல் கிரிக்கெட் ஃபேனு. ஸோ நல்லா விளையாடா கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இது அந்த ஃபேன்ஸ்க்காக தான் நான் சஞ்சு சாம்சனே அந்த இதில் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு சிஎஸ்கே ஃபேனு போன வருஷம் மொட்டை அடிப்பேன்னு சொல்லி மொட்டை அடிச்சாரு. அவர் சொன்னார், சேட்டாவை இறக்கிறவங்க நீங்கள் ஆர்சிபிலாம் லாலிபாப் சப்பதால் ஆக்கினாரு. அதுக்கு ரிவெஞ்சா தான் சேட்டா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த வருஷம் 50+ அடிக்கல. ஸோ சேட்டா விளையாட மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு ரெக்வஸ்ட் எல்லா ஃபேன்ஸும் சொல்றேன்னா, எல்லா ஃபேன்ஸையும் மதிங்க. லாலிபப்பு, பொம்பளை கப்பு இதெல்லாம் வேணாம். ஸோ ஒரு எல்லாரையும் கிரிக்கெட்டாக பாருங்க. டிராஃபிக்காக மேட்ச் பார்க்காது, என்டர்டைன்மெண்ட்காக பாருங்க. ஏன்னா டிராஃபிக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வருஷம் தோத்துருக்கீங்க, அதனால தான் எல்லாரும் கதறீங்க. இதே டிராஃபிக்காக பார்க்கல, என்டர்டைன்மெண்ட்காக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மாதிரி இன்ன வரைக்கும் லாயலா இருந்து லாயலா டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் நான் ஃபேன்ஸ் சொல்றேன். திருப்பி ஐபிஎல் என்டர்டைன்மெண்ட்டுக்குன்றியா? என்னையா நாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் பாக்குறோம்ப்பா. நீங்க கப்புக்காக பாக்குறீங்க, அதனாலதான் 2 வருஷம் உங்ககிட்ட கப்பு இல்ல, அதனாலதான் 2 வருஷம் கதறீங்க. சரி, ஐபிஎல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான், கப்புக்காக இல்ல. ஷூரா? கப்புக்காக. சரி, அப்ப வாங்கின கப்பு குத்துடலாமா? என்ன கப்பு? அதான் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அடிச்சிருக்கோம் அந்த ஒரு கப்பு போதுங்க. இதுக்கப்புறம் கப் அடிக்கட்ட கூட பரவாயில்ல. விராட் கோலி ஒருத்தர் போதும். அவர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா விளையாடி கொடுத்து எங்களுக்கு அது போதும். நாங்க தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது முக்கியம் கிடையாது. விராட் கோலி இருக்காரா, எங்க டீம் விளையாடுதா, அது போதும். லாயெல்லாம் நாங்க உங்களுக்கு இருக்கோமா, அது போதும். இதுதான் வந்து வீரன் வந்து இந்த மாதிரி இருப்பார்னு நினைக்கல. ஆனா டு பி ஃப்ராங்க் எனஃப், காலையிலே வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, நான் வந்து அந்த மாதிரி வருத்தப்படுறேன், நான் வாண்டடா எல்லா ஃபேன்ஸையும் ஹேட் பண்ணணும், இப்பெல்லாம் பண்ணல, அது தப்பா போயிடுச்சு அப்படின்னு எனக்கு காலையில மெசேஜ் பண்ணாரு. நான் கூட ஏதோ சும்மா தான் மெசேஜ் பண்றேன்னு நினைச்சா, இப்போ ஆர்சிபி ஜெர்சி எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்திருக்காரு. ஓகே, வீரன் சாரி கேட்கிறாரு. சாரிலாம் கேட்கல, ஐயோ சாரி கேட்கலாம் சொல்லாதீங்க. நான் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு பண்றேன், டீம் ஹேட் பண்ணலாம்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். சரிங்களா? எந்த ஒரு பிளேயர்ஸையும் ஹேட் பண்ணல. ஃபேன்ஸை டாக்ஸிக்கா இருக்கிற ஃபேன்ஸை நான் ஹேட் பண்றேன். சோ அவங்க அதேதான் நாங்களும் இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் எல்லாம் ஹேட் பண்றோம். அதனால தான் நீங்க மேட்ச் பார்த்திருப்பீங்க. ஒரு சிஎஸ்கே ஃபேனாவது எவனாவது மேட்ச் இந்த மாதிரி நல்லா போச்சு, இந்த பிளேயர்ஸ் இதுக்கப்புறம் விளையாண்டா நல்லா சூப்பரா போகும் அப்படின்னு யாராவது ஒருத்தரா சொல்லி எல்லா ஆர்சிபி மேல வன்மத்தை நான் சொன்னேன். நீ உடியா எவ்வளவு பேர் நான் வீடியோ எடுத்து காமிக்கவா? ஒரு ஃபேன் கேட்ட நான் இருக்கிறேன். இது என்ன பேச்சா இது? ஒரு ஃபேன். சோ எல்லாம் வன்மத்தை கேக்குறீங்க, அது தேவையில்லை. நான் ஒண்ணு சொல்லவா? நாங்க ஆர்சிபியை போட்டியெல்லாம் பார்க்கவே இல்லை, ஓகேவா? அந்த கேமா இன்னைக்கு டிசியோடயா கேகேஆரோடயா அந்த மாதிரி ஆர்சிபியோட ஒரு மேட்ச் வரும்போது ஓகே ஆர்சிபியோட மேட்ச் அவள் தான். நாங்க என்னைக்குமே ஆர்சிபி வந்து ஐயோ ஆர்சிபின்னு பார்த்ததே கிடையாது. ஆர்சிபி அவ்வளவு ஒரு வன்மமா எல்லாரும் ஒரு மாதிரி வெறுத்து அப்படியே அதுக்கு பதில் நான் சொல்றேன்.
நாங்களும் ஆர்சிபியோட பிளேயர்ஸ் வந்து வெறுக்கல, ஓகேவா? லாஸ்ட் இயர் கப் அடிக்கும் போது நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்க சந்தோஷப்பட்டோம். ஆஹா, கோலி கப் அடிச்சுட்டு போனாரு, கோலி வந்து ஒரு கப்பை பார்த்துட்டு போயிட்டாரு ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள அப்படின்னு நாங்க சந்தோஷப்பட்டோம். ஆனா நாங்க ஹேட் பண்றது வந்து வீரன் மாதிரி ஒரு டாக்ஸிக் ஃபேனா இருக்கிறாங்களா, அவங்களதான் நாங்க ஹேட் பண்றோம். லைக் இந்த மாதிரி கூட சொல்லலாம். நான் டாக்ஸிக் ஃபேன் நீ நினைச்சா வச்சுக்க, நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். கோலி என்ன புடுங்கினாருன்னு கேட்டலாம் அந்த மாதிரி. ஆக்சுவலா இந்த கோலி என்ன புடுங்கினாரு அப்படின்னு கேட்டது என்னன்னா, அந்த கதையை சொல்றேன். என்ன சுத்தி ஃபுல்லா பெங்களூருக்கு வெளியில ஒரு 10 ஆர்சிபி ஃபேன்ஸ் சுத்து போட்டு நிக்கிறாங்க. எதுக்கு? என்ன வச்சு கொஞ்சறதுக்கா, என்ன கலாய்க்கிறதுக்கு, என்ன வந்து ஒரு மாதிரி வந்து மாக் பண்றதுக்கு, இதெல்லாம் பண்ணதான் நின்னாங்க. இதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் இங்க பண்றப்போ இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அது ஏன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்தோமா, ரிவ்யூ எடுத்தோமா, ரிவ்யூ கொடுத்தோமான்னு இருக்கணும். என்ன கழட்டினாரு சஞ்சு சாம்சன் ட்ரேடு ஃபிளாப், சிஎஸ்கே எழுதி வச்சுக்கோங்க, கப்ப அடிக்காது. இதெல்லாம் நமக்கு தேவையா? நாங்க இந்த சீசன் நீங்க கப்ப அடிப்போம் அடிக்க மாட்டோம். தலைவரே உள்ள வாங்க. இவரு சொன்னாரு இந்த மாதிரி ஆர்சிபி வந்தாலே தோத்துறோம், முட்டை மந்திரம் வச்சுட்டு போனாருன்னு. சோ இவங்கள மாதிரி இருக்கிற ஃபேன்ஸ் வன்மத்தை கக்குறதுனாலதான் நாங்க வன்மத்தை திருப்பி கேட்கிறோம். நீங்க சொன்னதுக்குதான் நாங்க முட்டை மந்திரம் சொன்னோம். ஐயோ சரி bro, சரி அப்படியே வீடியோ எடுத்து காமிப்பேன். யார் முட்டை மந்திரம் சொல்லிருக்காங்க? முட்டை மந்திரம் நானே சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? முட்டை மந்திரம் எதுனா ஃபர்ஸ்ட் வயிறு இருந்தீங்க. என் பக்கத்துல ஒருத்தன் கத்தினுக்குறான், சிஎஸ்கே தோக்கம், ஏன் அப்படி வெம்புறீங்க? எதுக்கு வரீங்க? டிஷர்ட் போட்டு ஏன் வரீங்க? ஜாலியா மேட்ச பாத்துருப்போம். நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சுது தன்வினையே தனிச்சுட மாதிரி நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சு கொத்தி விட்டுது. நாங்க தான் ஆரம்பிச்சோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஓவரா எடுத்துட்டு போயிட்டு ஒரு இல்ல அது நான் இப்பயும் நான் கிளாரிஃபை பண்றேன், ஓகேவா? இது ஒரு சின்ன நரேட்டிவ், சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ. நாங்க வந்து கடைசியா மும்பையோட சண்டை போடணும், மும்பையோட அந்த மேட்ச் தான் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கணும். ஒரு இப்ப பேட்டி குடுக்குறீங்களா, அப்ப மும்பை தானே நாங்க அடிக்கணும்னு சொல்லணும். ஆர்சிபி மேல வன்மை ஒருத்தனும் அவ்வளவு ஒரு இதுவா லாஸ்ட் வீடியோ பார்த்தேன். இந்த சிஎஸ்கே வெர்சஸ் டிசி மேட்ச்ல எல்லாரும் அவ்வளவு ஒரு வன்மத்தை கக்குறீங்க. அதுதான் சின்ன கரெக்ஷன். நாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி மேல வன்மத்தை கக்கல, ஆர்சிபி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வர தற்குறிங்க மேலதான் வன்மத்தை காக்குறோம், ஓகேவா? நாங்க வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நான் இப்பயும் சொல்றேன், நல்ல டீம் ஆர்சிபி, ஒழுங்கா நல்லா ஆடினாங்கன்னா கப் அடிச்சுட்டு போலாம். ஆனா என்னன்னா ஆர்சிபி அங்க நல்லா பண்ணுகிறாங்க, அந்த தற்குறி ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல அங்க இங்கன்னு சுத்தி நாங்க மாசு கிளாஸ் கப் அடிங்கடா. அது என்ன அடிங்க? ஒரு சீனியாரிட்டிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, 5 கப் அடிச்சவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்ல. சரி, நான் என்ன சொல்றேன், சுப்பீரியாரிட்டி ஓகே தான் சிஎஸ்கே, பட் இன்ஃபீரியாரிட்டின்னு எவ்வளவு உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி எவ்வளவு நாள் ஒரு கப்பு தான் நீ வச்சிருக்க, ஒரு கொத்தடிமை மாதிரி எப்படி இந்த டிஎம்கே நடத்திட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டு மக்களா, அந்த மாதிரி இன்னும் நீ அடிமடா எனக்கு கீழேதான்ற மாதிரி எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? சொல்றேன், நீங்களும் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த இதுவே கிடையாது, மும்பைக்கு மட்டும் தான். உன்னோட வீடியோ எல்லா வீடியோவும் பாத்துருக்கேன், ஒரு வீடியோலயும் முட்டை மந்திரம் வச்சிருக்கீங்க. போன வருஷம் ஒரு வீடியோ இவர் சொல்லியிருந்தாரு, போன வருஷம் இவர் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு, ஆர்சிபி கப் அடிச்சா நான் ஊரை விட்டே ஓடிறேன்டான்னு. ஆமா, ஊரை விட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? திருப்பி வந்துட்டீங்களா? சென்னைக்கு வர மாட்டேன்னு சொல்லவே இல்ல. அந்த வீடியோவை நான் சொல்லவே இல்ல. அது மாதிரி நீ எதுக்கு சொல்லிருந்தா மட்டும் எடுத்துக்கிறியா? அப்படி நான் அடிச்சுக்கிறியா? சிஎஸ்கே ஃபேன் ஆர்சிபி எனக்கு என்ன புரியலனா, இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு என்ன புரியலனா, அது ஏன் இந்த மொட்டை அடிக்கிறது, பாதி மீசை எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஏன் நீங்க பண்றீங்க? அது தேவையில்லாத ஒரு விஷயம். இது வந்து இப்ப இவர் சொன்ன வாக்க காப்பாத்தணும். போன வருஷம் என்ன சொன்னாரு, ஆர்சிபி கப்பே அடிக்க மாட்டானுங்க, கடைசி வரைக்கும் லாலிபாப் ஃபேக்டரி ஆர்சிபி வேலைதான் ஓடுது அப்படின்னு சொன்னாரு. சோ சொல்றாரா, அதுக்கு என்ன சொன்னா, அப்படி கப் அடிச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டா, நான் ஊரை விட்டே ஓடிடுறேன், சென்னை பக்கமே வர மாட்டேன். அந்த வீடியோ நான் இருக்கு சரிங்களா, வீடியோ நான் குடுக்கிறேன். அப்படி அவரு அதுல பேசிருக்காரா இல்லையா பாருங்க. அப்படி பேசி இருந்தாருன்னா இவரு மட்டும் சரி ரைட். ஆனா ஓகே சபாஸ், சரியான போட்டி. சரி ஓகே, இப்ப தெரியும் சிஎஸ்கேவோட லாயல்ட்டி தெரியுது. அந்த வீடியோ லாயல்ட்டி பத்தி பேசுறாங்களே. இப்ப ஆர்சிபி போன வருஷம் பஸ் வந்தது, யாராச்சும் சிஎஸ்கே பேன் போயிட்டு சிஎஸ்கே சொல்லிட்டு அசிங்க பத்தணுமா? இப்போ ஆர்சிபில நடக்கும்போது அவ்வளவு ஃபேமஸ் அன்பத்தை கேக்குறீங்க. சிஎஸ்கே பஸ் வரும்போது எதுக்கு அது மாதிரி பண்றீங்க? வருஷம் இங்க என்ன பண்ணீங்க? தோத்தாலும் ஜெயிச்சாலும் சூத்தடி பண்ணி யார் பேசுனது? முட்டை மந்திரம் வச்சிருவேன், சோத்துல பூசணியா வச்சு முழுகிற மாதிரி நீங்க பண்ணதுனாலதான் அப்படிலாம் பண்ணல. நாங்க இது வரைக்கும் வீடியோ எடுத்து பாருங்க, பழைய வீடியோ. இந்த சிஎஸ்கே பேன் ஆர்சிபி பஸ் வரும்போது
எதுவுமே ட்ரோல் பண்றது கிடையாது. ஆர்சிபி தான் கத்திருக்காங்க தவிர சிஎஸ்கே ஃபேன். ஏன்னா கோலி வர அந்த இதுக்காக தான். ஒரு பஸ் வருது, ஃபேமிலி அசிங்கம் பண்றீங்க, பஸ் பிளேயர்ஸ் அசிங்கம் பண்றீங்க. நாங்க அசிங்கம் என்னைக்காவது வாட் இஸ் திஸ் வீரன்? நான் என்னைக்காவது நான் கோலி பத்தி பேசியிருக்கேனா? ஆர்சிபி டீம் பத்தி தான் பேசுறேன். கோலி பத்தி நான் பேசுறதே கிடையாது. உங்க ஃபேன்ஸ் பேசுனத காமிக்கவா? தோனி வயசு ஆயிடுச்சு, இதே டைம் தான் 37 வயசு. ஆமா, நான் கேட்கணும்னு இருந்தேன். தோனிக்கு வயசானா என்ன, வயசு ஆவல்னா என்ன, உங்களுக்கு என்ன வந்தது? புரியல. இப்போ தோனிக்கு வயசாயிடுச்சு, அந்த ஆளியன் இருக்கான், அந்த ஆளியன் விளையாடுறான். இல்ல பொதுவா உங்களை மாதிரியான இந்த தற்கொலை ஃபேன்ஸ் தான் கேக்குறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதான் கிட்டத்தட்ட உன்ன மாதிரி தான், ஓகேவா? இப்ப என்னன்னா, அது நீங்க கேக்குறீங்க, அவரு ஆடுறாரு, வயசு ஆச்சு, வயசு ஆகல, அது அவரு பிரச்சனை, அது டீமோட சொல்லல. உங்க சிஎஸ்கே ஃபேன் ஒருத்தர் சொன்னாரு, என்னையா தோனி ஆடுறான், இப்ப கூட போனாரு, இப்ப ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் போனாரு, தோனி எல்லாம் எதுக்கு ஆடுறான், அவனால செருப்பால் அடிக்க மாட்டேன் தோனின்னு சென்னையில ரிவ்யூ கொடுத்தாரு. சோ நீ இது வந்து என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில அவர்கிட்ட போய் கேள்வி. தோனியை வெளியெடுங்க, தோனி இந்த ஆள் எதுக்கு இருக்கான் வயசாயி அப்படின்னு நாங்க சொல்லல, சிஎஸ்கே ஃபேன் சொல்லியிருக்காங்க. அதை போய் ஃபர்ஸ்ட் உங்க டீமுக்குள்ள இருக்க மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்து பாத்துங்க. 17 வருஷத்துக்கு 49 ரன் ஆச்சு. அப்பலாம் பயங்கரமா உங்க ஃபேன்ஸே சரி ஓட்டாங்க. தல வீரன் இப்ப சாரி கேட்டு போயிடுவாரு, விடுங்க. நான் ஏன் சாரி கேளுங்க. வாய்ப்பே இல்ல. பாத்தீங்களா, ஒரு சிஎஸ்கே ஃபேன் 4 to 5 வருஷம் எப்பவுமே நீங்க ஒரு கப்பு தான் டீயை மாட்டிக்கீங்க. இதுதான் உங்களுக்கு நிரந்தரம். சூப்பரா இருந்துச்சு. பெஸ்ட் நூரா மதீஸ் பெஸ்ட் பவுலிங்.